நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற பேக்கேஜ் பார்த்திங்கன்னா எல்டிஏ, அதாவது லீவ் ட்ராவல் அலவன்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு அலவன்ஸ் தான். நீங்கள் வந்து ஒரு கம்பெனி விஷயமாக ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறீங்க, அதாவது அனதர் கண்ட்ரியோ இல்லை அனதர் ஸ்டேட்டோ வந்து அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு சம் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனிலே க்ளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த க்ளைம் பண்ணி வாங்குகிற அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வந்து அதில் பிடிப்பாங்க, டேக்ஸுமே அதில் பிடிப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே தான் உங்களுக்கு இது வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி டைப்பில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ரோடோ இல்லை ரயிலோ இல்லை ஏர் மூலிமா கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆனால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அதுக்கான பில்லு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை கலெக்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து அதை க்ளைம் பண்ணி உங்களால் வாங்க முடியும். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் ஒன்லி ஃபார் ட்ராவல் மட்டும் தான் இதுக்கு வந்து நீங்கள் க்ளைம் பண்ணி வாங்கிக்க முடியும். எக்ஸ்க்ளூடிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதர்வைஸ் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பார்த்திங்கன்னா எல்டிஏல தான் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25,000 தான் உங்களுக்கு வந்து கம்பெனியில் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் 25,000க்குள்ளே தான் நீங்கள் வந்து அதை க்ளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான பில்லை நீங்கள் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிடுவீங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன இன்க்ளூட் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களோட டேக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இன்க்ளூடிங் ஆகும். ஸோ வாங்க நம்ம எல்டிஏ எப்படி நம்ம டேலி ப்ரைமில் இதோட பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேக்கேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணுற அதே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இதோட நேம் பார்த்திங்கன்னா எல்டிஏ லீவ் ட்ராவல் அலவன்ஸ். ஸோ லீவ் ட்ராவல் அலவன்ஸ் டைப் பண்ணிட்டேன் என்னோடய நேமில். ஸோ இதோட பேக்கேஜ் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயீஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட இன்கம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு தான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ இதோட அண்டர் பார்த்திங்க அப்படின்னா இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸில் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா இது ஒரு இன்டெரக்டான ஒரு எக்ஸ்பென்ஸு தான். ஸோ இது வந்து நெட் சேலரி வந்து அஃபெக்ட் பண்ணுமானா கண்டிப்பாக அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதோட நேம் பார்த்திங்கன்னா சேம் அதே தான். யூஸ் ஃபார் த கால்குலேஷன் ஆஃப் கிராஜுவேட்டி. ஸோ வந்து நான் கிராஜுவேட்டிக்கு இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதெல்லாம் நோ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆல் த இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ நான் வந்து எஸ் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட் ஆல் த இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எஸ் கொடுக்குறேன். ஸோ எஸ் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா எனக்கு இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸில் வந்து சம் ஆஃப் பேரா பாக்ஸ் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் காம்பனண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்டிஏல தான் வரும், அதாவது லீவ் ட்ராவல் அலவன்ஸில் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க. லீவ் எஸ்கேஸ்மெண்ட் ஆன் ரிட்டைர்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லீவ் ட்ராவல் அசிஸ்டன்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் லீவ் ட்ராவல் அசிஸ்டன்ட்டில் தான் உங்களுக்கு வரும். ஸோ நான் பிக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேக்ஸ் கால்குலேஷன் பேசிக்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ப்ரொஜெக்டட் வேல்யூ தான் வரும். ஸோ ஓகே நான் டைப் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூட் ஃபார் த இஎஸ்ஐ எலிஜிபிலிட்டின்னு கேட்குது. ஸோ வந்து இது எஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் கால்குலேஷன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் டிஃபைன்ட் வேல்யூ. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்பெனிஸில் தான் அவங்க டிஃபைன் பண்ணுற வேல்யூ தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யூசர் டிஃபைன் பண்ணுற வேல்யூ தான் உங்களுக்கு வரும். ஸோ இதோட ஓப்பனிங் பேலன்ஸ் நான் எதுவும் கொடுக்கல, நான் டேரெக்டாக எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் சேலரி. ஆக்சுவலாக டிஃபைன் சேலரிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேமெண்ட் சேலரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா இதுவரையும் பார்த்திங்கன்னா நம்ம மோர் தென் பேக்கேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொரு பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பேசிக் சேலரியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து சேலரி வாங்குறாங்கிறத நம்ம இன்ன வரையும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதேமாதிரி கன்வேயன்ஸ், ஸோ டிஏ, ஸோ அதுக்கான அமௌண்ட்ஸை வந்து நம்ம இன்ன வரையும் பார்த்திங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் வந்து ஒரு பேக்கேஜை மட்டும் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் பேஜ்லேயே வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனையும் நம்ம கொடுத்துடலாம். எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம சேலரி கொடுக்குறோம், எவ்வளோ கன்வீனியன்ஸ் அமௌண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இதுக்கு தான் யூஸ் ஆகுது நம்மளுடைய டிஃபைன் சேலரி. ஸோ அதுக்கு தான் நம்ம டிஃபைன் சேலரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டூலில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு பேஜை வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம
ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் சேலரி டூல் யூஸ் ஆகும். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிஃபென்ஸ் சேலரி ஸ்ட்ரக்சரில் ஒரு சம் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நீங்கள் எல்லா பேக்கெட்ஸுமே ஆட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த மந்த்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இந்த மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கெட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஒரு சேலரி ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபென்ஸ் சேலரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஃபென்ஸ் சேலரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து சேலரி போடலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் சேலரியை. டிஃபென்ஸ் சேலரியோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கை வந்து குயிக்காக முடிக்கிறதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி நீங்கள் சேலரி ப்ரொவைட் பண்ணும்போது இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் டைமிங் கம்மியாகும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த டூலை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம எப்படி இந்த டூலை யூஸ் பண்ணலாங்கிறத சாஃப்ட்வேரில் பார்க்கலாம். ஸோ வந்து நான் இப்போ என்னுடைய கேட்வே ஆஃப் டேலியில் மாஸ்டர்ஸில் வந்து கிரியேட்டில் போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட டிஃபென்ஸ் சேலரிங்கிற டூலை வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேரோல் மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஃபென்ஸ் சேலரிங்கிற டூலில் இருக்காது. ஸோ இதில் வந்து நான் சோமோர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரோல் மாஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டூல் மட்டும் தான் ஆட் ஆகிருக்கு. ஸோ என்னோடய பேக்கெட்ஸு என்னோடய டிஃபென்ஸ் சேலரி டூல் வந்து இதில் இல்லை. ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட்டில் இருக்காது, இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டரில் தான் இருக்கும். ஸோ வந்து அகைன் வந்து பேக் போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸில் ரெண்டாவது இருக்கிறது ஆல்டர் டூல் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, சப்போஸ் சம் பேக்கெட்ஸோ சம்திங் ஒரு லெஜரை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் ஆல்டரை யூஸ் பண்ணி. ஸோ ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் இல்லை டெலீட் பண்ணிக்கலாம், அதை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு ஆல்டர் டூல் வந்து யூஸ் ஆகும். நம்ம ஆல்டர் டூல் வந்து ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ அங்கே நம்ம ஆல்டரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்டரில் பேரோல் மாஸ்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் சேலரிங்கிற டூல் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண என்னுடைய எம்ப்ளாயீஸோட நேமும் அதோட டிபார்ட்மெண்ட்டுமே எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான், இது வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக எம்ப்ளாயி பொறுத்துமே உங்களோட சேலரி வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாகவே நீங்கள் வந்து சேலரியை ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் பேஸில் எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டே இருக்காங்கன்னா, சப்போஸ் ஒரு 10 எம்ப்ளாயிஸ் வந்து அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் டேரெக்டாகவே காமனாகவே பார்த்தீங்கன்னா இதோட சேலரி வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். அதாவது அசம்பிளி செக்டரில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கு பார்த்தீங்கன்னா காமன் சேலரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா எம்ப்ளாய்க்கும் பார்த்தீங்கன்னா சேம் சேலரி அதே தான் உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ நான் வந்து அது மாதிரி பண்ணாமல் நான் வந்து இண்டிவிஜுவலாக எம்ப்ளாய்க்கு எப்படி நம்ம போடலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். CEO ஆஃப் இன்பர்ஸுங்கிற ஒரு டூலை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த எம்ப்ளாயை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பிக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டயலாக் பாக்ஸ் நியூ ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு பிக் பண்ணணுன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக ஒரு சேலரி டீட்டெயில்ஸ் ஆல்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் நேமு, ஸோ அவங்களுடைய எம்ப்ளாய் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஃபஸ்ட்டு அவங்களோட நேமு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயி கோட் நம்பரு, ஸோ அவங்க எந்த அண்டரில் இருக்காங்க அப்படிங்கிறது ஷோவிங் ஆயிரும். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஃப்ரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து டேட்டு. இப்போ நான் திஸ் மந்த் வந்து நான் சேலரி போகிறேன் அப்படின்னா, ஸோ 1 May 2021 கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் கேட்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பேக்கெட்ஸ் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு, ஸோ அவங்க வந்து ஹவர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை மந்த்ஸில் ஒர்க் பண்ணுறாங்களா டீட்டெயில்ஸ் கொடுக்கும். ஸோ பேக்கெட்ஸோட டைப்ஸ் கொடுப்பாங்க, அதோட கால்குலேஷன் பண்ணுற டைப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸில் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஷோவிங் ஆகும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேசிக் பே. ஸோ நான் பேசிக் பே சூஸ் பண்ணோன்னா என்னோடய கர்சர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரேட்டில் போய் இருக்குது. ஸோ இதோட சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ 50,000. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்வீனியன்ஸ். ஸோ கன்வீனியன்ஸ் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ மந்த்லி 800. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ் அலவன்ஸ். ஸோ நான் டிஎன்எஸ் அலவன்ஸ் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து
என்னோடய ரேட் நான் வந்து ஃபிட் பண்ணல. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேக்கெட்ஸ்க்கு போய் நெக்ஸ்ட்டு பேக்கெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே மூவ் ஆயிடுச்சு. ஸோ இது எதுக்குங்கிறத நான் பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா HRA, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து நான் இப்போ பிக் பண்ணல. ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து நான் இப்போ பிக் பண்ணல. நான் வந்து இதை வந்து லாஸ்ட்டில் வந்து நான் அமௌண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன் காமனாக. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேரியபிள் பே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓவர் டைம். ஆக்சுவலாக இப்போ நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக கொடுக்குறேன். அதாவது நீங்கள் மாற்றி கூட நீங்கள் உங்களோட பேக்கெட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயிஸோட கேட்டகரியில் உள்ள பேக்கெட்ஸுக்கு செலக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா LTA, லீவ் ட்ராவல் அலவன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயிஸில் உள்ள எல்லா பேக்கெட்ஸையுமே நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் ESI டிடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா PF டிடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேண்டீன் டிடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் போனஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்கம் டேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிராச்சுவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸோட கான்ட்ரிபியூஷன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா EPF, செகண்ட் ஒன் EPS, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ESI. ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா NPS. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ், சேலரி அட்வான்ஸ்டு. ஸோ நான் எல்லா பேக்கெட்ஸுமே வந்து நான் டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் ஆர்ட்வைஸ் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஸோ இது லிஸ்ட் ஆஃப் பேக்கெட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணி எஸ் கொடுக்குறேன். ஸோ எல்லா பேக்கெட்ஸுமே நான் ஒரு சேலரி ஸ்ட்ரக்சராக க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ எண்ட் ஆஃப் த லிஸ்ட் கொடுத்து நான் எல்லா ஒரு சேலரி ஸ்ட்ரக்சரையும் எடிட் பண்ண போகிறேன். ஸோ பேசிக் சேலரியை நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா என்னோடய கர்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ்லேயுமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ ஆனால் TNS அலவன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்னுடைய கர்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரேட்டில் வந்து இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் தான் போகுது. ஸோ இது எதுக்குன்னா நம்ம வந்து சப்போஸ் நம்ம ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா சம் கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் F12 ப்ரெஸ் பண்ணுறேன். நான் F12 ப்ரெஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க அலோவ் டு ஓவர் ரைட் ஸ்லாப் பர்சன்டேஜ். ஸோ இதுக்கு நான் எஸ் கொடுத்து நான் எனேபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய கர்சர் பார்த்தீங்கன்னா ரேட்டுங்கிற கேட்டகரியில் வந்து எனக்கு இருக்குது. ஸோ இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 12% நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30% கொடுக்குறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் பே. இது வந்து நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா டிஃபைன் சேலரிலேயே வந்து நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயோட சேலரியை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேமெண்ட் வவுச்சர்ஸில் வந்து நான் இதை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வந்து இதை ஒரு வவுச்சராக க்ரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். இப்போதைக்கு இங்கே நீட் இல்லை. ஸோ இதை எப்படி நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் இந்த மந்தில் வந்து என்னோடய எம்ப்ளாய்க்கு வந்து நான் சேலரி ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா இதே சேம் பேக்கெட் ஸ்ட்ரக்சரை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ சேலரி அட்வான்ஸ் கீழே
லாஸ்ட் கர்சரில் எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்டிக் ஃப்ரம் காமிக்குது, அதோட நெக்ஸ்ட் மந்த் டேட்டுக்கு போச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஜூன் மந்த் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அதோட டைப்ஸ் கேட்குது, ஸ்டார்ட் டைப்பு. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காப்பி ஃப்ரம் ப்ரீவியஸ் வேல்யூ ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரெஷ்னு கேட்குது. ஸோ இதில் வந்து எனக்கு லாஸ்ட் மந்த் நான் யூஸ் பண்ண சேம் பேக்கெட்ஸ் வந்து எனக்கு இந்த மந்தில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து காப்பி ஃப்ரம் ப்ரீவியஸ் வேல்யூன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா